அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு குரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். இருபால்மை என்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வேறு கேள்வி என்ன கேட்குறீங்க? வேறு எதாவது இருந்தால் கேளுங்க. நவகிரக கோள்கள் போட்டிருக்கிறீங்க, அதுக்கும் நம்ம கர்மாவுக்கும் எப்படி தொடர்பு வருவீங்க? அது எப்படி நம்ம இயக்குது? அதாவது வந்துங்க, நவகிரகத்துக்கோ பஞ்சபூதத்துக்கோ அல்லது மேலே இருக்கிற தெய்வத்துக்கோ கீழே பூமியில் இருக்கிறதுக்கோ எந்த தெய்வத்துக்கும் எந்த கிரகத்துக்கும் பாவப்பதிவுகளுக்கும் 0% கூட சம்மந்தம் இல்லை. பதிவு பூரா உங்களுடைய மன சம்மந்தப்பட்டது. புரியுதுங்களா? நம்மளை எப்படி இயக்குதுங்கிறதுல இல்லை. எல்லாத்துக்கும் உலகத்தில் அத்தனை பேர்த்துக்கு 850 கோடி பேர்த்துக்கு நவதுவாரம் தான் இருக்குது. நவதுவாரம் தான் அங்கேயே இருக்குது. வார்டு கவுன்சிலேருந்து பிரதம மந்திரி வரைக்கும், மணியாரிலிருந்து தலைமைச் செயலாளர் வரைக்கும், சாதாரண பெல்பாயிலிருந்து பெரிய செல்வந்தர் வரைக்கும் எல்லாத்துக்கும் நவதுவாரம் தான் இருக்குது. இதில் ஒன்றும் மாற்றம் இல்லையில்ல. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா பழக்க வழக்கத்தில்? அப்போ என்ன சமாச்சாரம் இருக்குது? இறைவனுடைய படைப்பில் வித்தியாசம் இல்லை, உங்களுடைய பதிவில் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் என்ன பதிவு பண்ணீங்களோ அதை சாதாரணமாக கிராமத்தில் சொல்லுவான், வினை விதைச்சவன் வினையாக இருக்கிறான், திணை விதைச்சவன் திணையாக இருக்கிறான். 2 பேர் சேர்ந்து மரம் வாங்கிட்டு வந்தீங்க, போய் நர்சரியில் சின்ன செடியாக அழகாக இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தீங்க. மரம் வளரும் போது தெரியல, கொட்டியாக இருக்கும்போது தெரியல, நல்லா அழகாக இருந்துன்னு வந்துட்டீங்க, தெரியல. அவன் இந்த மரத்தை எடுத்துகிட்டு போங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். நீங்கள் அது மர ஜாதி என்ன ஏது எதுவும் பார்க்கல, வாங்கிட்டு வந்துட்டீங்க. வளர்கிற போது அவருடைய மரம் பூரா ஆப்பிளாக கொட்டுது. காய் காய்ச்சி கொட்டுறப்ப நீங்கள் வாங்கிட்டு வந்து பூரா அரளியாக கொட்டுது. இதுக்கு நவகிரகத்துக்கும் கோள்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் வாங்கிட்டு வரும்போது நல்ல மரத்தை வாங்கிட்டு வந்திருக்கணும். இப்போ இந்த மரத்தை ஆப்பிள் மரம் மாதிரி ஆக்கணும்னா அரளி மரத்தை எங்கேயாவது போய் எங்கேயாவது நதியில் போய் குலுக்கி வச்சா அது மாறிடுமா? இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். உங்கள் செல்ஃபோனில் 5 GB வச்சுருக்கிறீங்க, இதை நான் அடிக்கடி சொல்கிறது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டீங்க. இப்போ மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கே அதை கேட்க கஷ்டமாக இருக்குது. என்னடா கன்றாவி, இப்படி இல்லாமல் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் ஆகாதுன்னு 4 நல்ல விஷயம் தெரிஞ்சுக்க முடி. அதை நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கும் போது மறக்க ஆசைப்படுறீங்க. அந்த சிப்பை கொண்டு கொடுத்து நவகிரகம் கோயிலுக்கு, பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு, புண்ணிய நதியில் எல்லா பக்கம் குளிக்க வச்சு பூஜை பண்ணால் பதிவு மாறிடுமா? செல்ஃபோனில் போட்டால் மாறுமா? புண்ணியம் போயிருங்கிறான போகலையே. அப்போ என்ன பண்ணணும்? அது எதில் பதிவு பண்ணணுமா? இந்தாப்பா தம்பி, இந்த 5 GB டெலீட் பண்ணு, புதுசாக தேவாரம் திருவாசகம் போட்டு கொடு, இப்போ பாடுமில்ல. இது மனிதனால் கண்டுபிடிச்சிது, மாற்றிட்டேன். ஆனால் இறைவன் கண்டுபிடிச்சி அனுப்பிச்சானே, போய் நல்லபடியாக வாழ்ந்தேங்கிட்ட வந்து சேருன்னு. எறும்பு வரைக்கும் யானை வரைக்கும் படித்தான். யானையோடு விட்டுருக்கலாமே. யானைக்கு அப்புறம் பிறப்பு இல்லாத இருந்தால் அதுக்கு ஏதாச்சும் எல்லை பாதுகாப்பு வேணுமா? இராணுவம் வேணுமா? போலீஸ் வேணுமா? ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஏதாச்சும் வேணுமா? அதுக்கு அது வாழ்ந்து இனப்பெருக்கம் பண்ணி படிஞ்சு போயிருமில்ல பிரபஞ்சத்தில். ஆனால் அவங்கள்ட்ட மனசுன்னு ஒன்று கொடுத்தான். மனசுன்னு குடித்ததுனால சுதந்திரமாக, அதுக்கு பேர் சுதந்திர அறிவு. மனிதன் 2 விதத்தில் நடக்கிறான், மகான்கள் சொல்லுவாங்க.
இப்போ தாவரங்கிறோம், ஊர்வனங்கிறோம், பரப்பன்னு சொல்கிறோம், நடப்பனைன்னு சொல்கிறீங்க. மனிதன் என்ன சொல்கிறீங்க? மனது எதில் நடக்கிறான்? காலில் தானே. அப்புறம் ஆடு மாடு யானை சிங்கம் எதில் நடக்குது? மொத்தத்தில் நடந்து போவதில்லை. மானின்னு நடந்தானே போகிறான். ஆனால் அதை மட்டும்தான் நடப்பனைன்னு சொல்கிறோம், மனுஷனை நடப்பனைன்னு சொல்கிறதில்ல. அதைத்தான் ஐந்தறிவு ஜீவனை நடப்பனைங்கிறேன். ஏன் நம்மளை நடப்பனைன்னு சொல்கிறதில்ல? காலையில் சொன்னல, மனித மனதாலே நடக்கிறான். இதால் நடக்கிறான். அது இங்கே ஒரு யானை இங்கே இருந்ததுன்னா நம்மளோட இடம் எதுனா அதுக்கு நினப்பு வருமா? ஆனால் நீங்கள் சாயந்தரம் அந்த இடத்துக்கு போகணும், அவரை பார்க்க வந்திருக்கிற நினப்பு இங்கே கேட்டுக்கிட்டே நினப்பு அங்கே போயிடுச்சு. உங்கள் நினப்பு இங்கே உட்காந்துருக்கிறீங்க, எல்லா பக்கம் போயிடுச்சுல்ல. நீங்கள் எங்கெங்கே வரவு செலவு வச்சுருக்கிறீங்களா, தொடர்பு வச்சுருக்கிறீங்களா, கமர்ஷியலாவோ குடும்பத்தோட உறவினர்களா பேசிக்கிட்டே இருப்பீங்க, எல்லா பக்கம் ஓடும். எந்தெந்த நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்களோ 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிருந்தீங்களா கூட இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க உங்கள் மனசு அங்கே போயிடும். அந்த இடத்த போய் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடும். மனிதன் மனதாலேயும் நடக்கிறான். ஆகையினால நீங்கள் எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வேணுங்கிறத பூரா பதிவு பண்ணிவிட்டு கோயிலில் போய் தீருன்னா எப்படி தீரும்? அது இல்லைன்னா மனசு சிக்குண்டு போயிடுவான், இதை விட மோசமாக போயிடுவான். அதனால் காட்டு மிராண்டித்தனமாக இருந்து நாகரிக உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி கட்டமைப்பெல்லாம் தான் நம்ம நல்ல மனிதன் ஆக்குது. நல்ல மனிதன் ஆக்கிறதுக்கு அது உதவுது, பதிவுக்கு உதவாது. அது எப்படி அங்கே போய் பாவம் போயிடுச்சுன்னா நீ எவ்வளோ வேணாலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாமே, தண்டனை தண்டனைக்கு பிரச்சனையே இல்லையே. நான் எவ்வளோ வேணாலும் தப்பு பண்ணுறேன், ஒரு கோயில் கட்டி வச்சிட்றேன், எத்தனை பேர் வேணாலும் அழிஞ்சு வர மாதிரி தொழில் செய்வேன், நான் ஒரு கோயில் கட்டி வச்சிடுறேன், சரியாக போயிடுமா? எப்படி சரியாக போகும்? அது ஒன்று கூடி வாழ்கிறதுக்கு மக்களுக்கு வழிவகுக்கிறது. அது ஒன்று கூடி வாழ்கிறதுக்கு ஏற்படுத்தி வச்ச நெறிமுறைகள். வழிபாடு முறையில் 6 வழிபாடு இருக்குது. மொத்தம் 6 வழிபாடு இருக்குது. நம்ம எந்த வழிபாடு தெரிஞ்சிருக்கிறோம் இன்றைக்கி தெரிஞ்சுக்குங்க. மொத்த வழிபாட்டில் 6 வழிபாடு இருக்குது. 1 மத வழிபாடு. மத வழிபாட்டில் ஐயா போவார், நீங்கள் போவீங்க, நான் போவேன். சொன்னீங்களா பஞ்சபூதநவர கோயிலுக்கு, நவ கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு, பெருமா கோயிலுக்கு எல்லாம் போவீங்கள்ல. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குழந்தை கொட்டி காது குத்தி முடி எடுக்கிறது உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தானே போவீங்க. அவங்க குலதெய்வம் போவீங்களா? அவர் உங்கள் குலதெய்வம் கோயில் முடி எடுப்பாரா குழந்தைக்கு? எடுக்க மாட்டீங்கள. அப்போ ஃபஸ்ட்டு மத வழிபாடு, அது எல்லாம் பொதுவு, எல்லாத்துக்கும் பொதுவு, இந்துக்கள் அத்தனை பேருக்கும் பொதுவு. இன வழிபாடு, இது குலதெய்வ வழிபாடு 2வது. 3வது இயற்கை வழிபாடு. அவங்க கோயில் குளத்துக்கு போக மாட்டாங்க, இன்றைக்கி இருக்கிறாங்க சில ஏரியாவில். சாமி கும்பிட மாட்டாங்க, கோயிலும் கட்ட மாட்டாங்க. 5 தான் வணங்குவாங்க. சூரியனை வணங்குவாங்க, சந்திரனை வணங்குவாங்க, பூமியை வணங்குவாங்க, நீரை வணங்குவாங்க, தாவரத்தை வணங்குவாங்க. இந்த 5க்கு மேலே வணங்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த 5 பொருளை வழிபடுவாங்க. சூரியன், சந்திரன், நிலம், நீர், தாவரம். இதுதான் நம்மளை வாழ வைக்குதே. இந்த 5 தான் வாழ வைப்பாங்க. அவங்க கோயில் கட்டிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி பூச்சாட்டிக்கிட்டு போகிறது வருது கிடையாது. இது ஒரு இனம் இருக்குது, கோயிலே கட்ட மாட்டாங்க, இன்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது பேர் இயற்கை வழிபாடு. மனிதனால் உருவாக்கப்பட்டது எதுவுமே கிடையாது இதில். கரெக்டாக? இயற்கை வழிபாடு. இன்னொன்று இறை வழிபாடு. நம்மளை காப்பாற்றுதல்ல. 1 கோடி ரூபா பணம் இருந்தாலும் 3 நாளைக்கு சோறு இல்லாத இருக்க முடியுமா? முடிஞ்சு போயிடுவோம். அப்போ இறைவனே தான் இறையாக வந்திருக்கிறான். ஒளிங்கிறீங்கள, மனங்கிறமில்ல, இறையே இறை, இறையே தான் இறை. அதனால் அந்த இறைவனே இறையாக வந்திருக்கிறதுனால அந்த இறையை நாம் கும்பிட்டு வணங்கி சாப்பிட்றதுக்கு பேர் தான் இறை வழிபாடு. இதுக்கு பேர் இறை வழிபாடு. இது 4வது ஸ்டேஜ். அடுத்தது குரு வழிபாடு, அது 5வது ஸ்டேஜ். இந்த 4ஐயும் சொல்லித்தரார் குரு. நம்ம இப்படி வந்திருக்கிறோம், இப்படி கட்டமைப்பு, நமக்கு இந்த மாதிரி சமுதாய அமைப்பு இப்படி இருக்குது, இந்த நிகழ்வு. அது திரிகால ஞானியர்னு சொல்லுவாங்க அவங்கள. எதிர்காலத்தில் இப்படி இருந்ததுனால மக்கள் கஷ்டப்பட்டாங்க, அதனால் சென்ற காலம் இப்படி போயிடுச்சு. எதிர்காலத்தில் கஷ்டப்படாது இருக்கிறதுனா ஏற்கனவே சென்ற காலத்தில் கஷ்டப்பட்டவங்களுடைய அனுபவத்தை வச்சு நிகழ்காலத்தில் நாம் இப்படி வாழ்ந்தோமா, எதிர்காலத்தில் சிக்கல் இல்லாத வாழலாம் அப்படின்னு சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றி ஒரு சீடனுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் அது குரு வழிபாடு. அது குரு நடத்துறது.
இதுக்காக நீ இப்படி இப்படி தியானம் தபம் பண்ண, நீ வந்து மாமிசம் சாப்பிடாத, பியூர் வெஜிடேரியன் சாப்பிடு, அதனால் மாமிச ஐட்டமெல்லாம் கறி மீன் முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது, பியூர் சைவத்தை சாப்பிடு, சாத்வீகமான உணவு சாப்பிடு அப்படின்னு சொல்லி நமக்கு மேலே படைச்ச ஒருத்தருக்கிறான். அதனால் இந்த மாதிரிலாம் இருந்து விளக்கத்தை சொல்கிறது சித்திரகுப்தன், யமதர்மே அப்படின்லாம் சொல்லி அந்த காலத்தில் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சித்திரகுப்தன்னு ஒருத்தர் இல்லை, யமதர்மன்னு ஒருத்தர் இல்லை, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. அந்த மாதிரி கதையை சொல்லி நம்மளை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்துறது. நீங்கள் மெச்சூரிட்டி ஆனவங்க. சித்திரம் என்றால் உருவம், இந்த உருவம் மகேந்திரன் சித்திரம், குப்தா என்றால் பதிவு. நல்லா புரிஞ்சுங்க. சித்திரம் என்றால் உருவம், குப்தா என்றால் பதிவு. இதுதான் சித்திரகுப்தா. நீ என்ன செஞ்சினாலும் உள்ள பதிவாகிட்டு இருக்குது மகனே, தப்ப முடியாது. சித்திர யமன் தர்மம், தர்மம்னா நல்ல செயல், யமன்னா கெட்ட செயல். தர்மம்னா நல்ல செயல், யமன்னா கெட்ட. யமன்னா காலத்தை குறிக்கிறது. யமன் யமன் காலம் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டான். யமன் வந்துட்டாப்பா தூக்கிட்டு போயிடுவான். யமன் அப்படின்னா வடமொழி சொல்லு, தமிழில் காலத்துக்கு பேர் யமன். யமன் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. இந்த சூரியன் உதிக்கிறது, சூரியனை ஒரு 10 நிமிஷம் நில்லு, என் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னால் நிற்குமா? யாருக்காகவும் நிற்காது. அதுதான் காலம், அதுக்கு பேர் தான் யமன். யாருக்காகவும் நிற்காது. கால நேரம் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவான். காலங்கிறது இறைவனுக்கு சொந்தம், நீ கட்டுப்படுத்த முடியாது. நேரம் வந்து உனக்கு சொந்தம், நீ கட்டுப்படுத்திக்கலாம். அதனால தான் கால நேரம் பார்த்து செய்யுமா. நல்லா புரிஞ்சுக்கணும். காலம் என்பது இறைவனை இயக்கிறான், உன்னால் அதை இயக்க முடியாது. அதில் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்க. இப்போ வந்து நீ நிகழ்ச்சி வைக்கிற 11 மணிக்கு 10 மணி 11 மணி 12 மணிக்கு வச்ச பொழப்பு கடுமை இல்லையா? ஏப்பா நிகழ்ச்சி வச்சுருக்குது, சரிப்பா மகேந்திரா காலையில் 6 to 7 வச்சுக்கோ, நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிடலாம். இல்லை சாயந்தரம் நிகழ்ச்சி மகேந்திரா சாயந்தரம் 7 to 8 வச்சுக்கோ, எல்லாம் வேலையில் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ இறைவனுடைய காலத்தில் நேரத்தை யார் செலெக்ஷன் பண்ணுறா? மனிதன். அப்போ இறைவனுடைய காலத்தில் காலம் இறைவனுக்கு சொந்தம், நேரம் மனிதனுக்கு சொந்தம். கால நேரம் பார்த்து செய்யினா இறைவனுடைய காலத்தில் நீ ஒரு நேரத்தை செட் பண்ணிக்க அப்படிங்கிறத இது கால நேரம். சித்திரகுப்தானா சித்திரம்னா உங்களுடைய உருவம், நீங்கள் தான் சித்திரம். குப்தானா பதிவு. ஆச்சா. சொர்க்க நரகம், சுவர் ப்ளஸ் அகம் அது தெய்வ நிலை, நரன் ப்ளஸ் அகம் இது மனித நிலை. சுவர் ப்ளஸ் அகம், ரெண்டுலேயும் அகம் வருது பார்த்துக்குங்க. சுவர் ப்ளஸ் அகம் உள்ள, நரன் ப்ளஸ் அகம் உள்ள. அப்போ நீ சொர்க்க நல்லது செஞ்சாலும் உள்ள பதிவாகுது, கெட்டது செஞ்சாலும் உள்ள பதிவாகுது. இதுதான் சொர்க்க நரகம். சித்திரகுப்தன் கால நேரம் சிம்பிளான விளக்கம். அதனால் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம இன்னும் மோசமாக போயிடுவோம். நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அதை தெய்வீகத்தன்மையோடு வணங்கணும். பாவ புண்ணியத்துக்கும் அதுக்கு 0% சம்மந்தம் கிடையாது, சம்மந்தமே கிடையாது. அவ்வளோ. அது இல்லைன்னா நம்ம இன்னும் மோசமாக போயிடுவோம். அதனால் அது நெட்டை வச்சுக்குது. இப்போ அது இல்லை, நீ தெரிஞ்சுக்கிட்ட, எங்கேயும் போகிறதில்ல. ஒருத்தன் தெரியல மனித பிறப்புனா என்ன, ஆன்மீகனா என்ன, இயற்கைனா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, நீ வந்து தெரிஞ்சுக்கிட்ட. ஒருத்தன் தெரியல, மனசு சோர்ந்துருக்கிறான், அவனை வந்து காப்பாற்றணும், தைரியம் கொடுக்கணும். கொஞ்சம் அனுபவப்பட்டவங்க வெளியே வந்து நம்பிக்கை இருக்குதா இல்லையா, ஆனால் அவனை தேற்றணும். அந்த இடத்துல நாம் வந்து அவனுக்கு காப்பாற்றுறதுக்கு வழி சொல்லணும். அவனுக்கு எதுவுமே தெரியாது அறிவை பற்றி. நான் வந்து செத்து போயிடலான் இருக்கிறேங்க, வாழ்க்கையிலே வெறுத்து போச்சுங்க, பிறந்தத்துலேருந்து துன்பமான துன்பம் அனுபவிக்கிறேன். கவலைப்படாது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, ஒரு 2 மாதம் போயிட்டு வா, சரியாக போய்டும். ஒரு 6 மாதம் போயிட்டு வா, சரியாக போயிருங்கிறான். காலம் கடந்துக்கிட்டே இருக்கு. அவன் மடம் மாற்றி விட்றோமில்ல, அதுக்கு உதவும். நல்லது நடக்காது. நல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் ஒரே ஆள் ஆணு பெண்ணு 4 முறை ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தங்கிறான், கல்யாணம் என்ன ஆகலைங்கிறான். 1 வருஷம் தொடர்ந்து ஏதோ ஒரு கடன் தீக்கிற கோயில் இருக்குதான், எனக்கு தெரியாது. 12 மாதம் தொடர்ந்து போனானா, ஏற்கனவே இருந்ததுக்கு மேலே 5 லட்சம் பெச்சா கடன் ஆகிருக்குதான். இவன் தான் மாதம் 10,000 கடன் வாங்கிட்டு போகிறானே. வேலை செஞ்சா சோறு என்ற விவரம் மண்டையில் ஏறணும், விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் மூடரெல்லாம் மாறணும். வேலை செஞ்சா சோறு என்ற விவரம் மண்டையில் ஏறணும். சொல்லுங்க பார்க்கலாம். போர் படைதனில் தோங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் கல்வியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். பள்ளிக்கூடத்தில் தூங்கிட்ட போய் தூங்கி கொட்டிட்டு தூங்கினா கல்வி போயிருமே.
போர் படைதனில் தோங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா அப்படிமா. எல்லா மனசனையும் சொல்லலை. பிச்சை எடுத்துட்டு தைக்கிற மரத்துக்கட்டி இருப்பான், அவனால் நாட்டுக்கு பிரயோசனம் இல்லை. பொறுப்புள்ளவங்க தூங்கிடக்கூடாது. இப்போ 2 கட்டடம் எடுத்து கட்டுறீங்க, அதில் மகேந்திர வேலைக்கு போகிற ஐயா இன்ஜினியராக இருக்கார், இவங்க பொறுப்பாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க தூங்கிடலாம். அவன் மேல்நிலைக்கு வரதுக்கு நினைக்கவே மாட்டான். வந்தானே போனான்னு அவன் வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தால் சாவறவன், வெந்து போனத்தை தின்னு விட்டு விதி வந்தால் செத்துருவான். ஆனால் நீங்கள் சிந்திக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, 4 பேர்த்தோட பழகுறீங்க, நீங்கள் தூங்கிடக்கூடாது. நீங்கள் சிந்திக்கணும். உங்கள் நம்பி 100 பேர் பிழைக்கிறான். அதனால தான் அவன் சொல்கிறான், பொறுப்புள்ள மனிதன் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதுப்பாங்க. அப்போ விதியை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் மூடரெல்லாம் மாறணும், வேலை செஞ்சால் சோறு என்ற விவரம் மண்டையில் ஏறணும். நாம் இத்தனை தப்பை வச்சுக்கிட்டு அதை குறை சொல்லி என்ன பண்ணுறது? அது ஒன்று ஓடுறதுக்கு வழி. இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்குது, அவர் வீட்டில் பையன் இருக்குது. ஏங்க உங்கள் வீட்டில் பையன் இருக்குதான்னு போய் கதவை தட்டி கேட்க முடியுமா? நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, திருச்செந்தூர் போகிறீங்க, முருகன் கோயிலுக்கு போகிறீங்க, அல்லது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க. திடீர்னு அவர் வந்துடுறாரு, ஐயா எந்த ஊருங்க? இந்த ஊருங்க. நாங்கள் ஈரோடுங்க. ஐயா நான் ஊட்டிங்க. உங்களுக்கெல்லாம் பசங்க பிள்ளைங்க பழகிட்டீங்க, டீ சாப்பிட்டீங்க, கடையில் அறிமுகடி. எனக்கு பையன் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ஃபைனலரு, பொண்ணு பார்த்துட்டு இருக்கலான்னு இருக்கிறேன், எங்கள் வீட்டில் கூட பொண்ணு இருக்குதுங்க, இருந்தால் சொல்லுங்கள். ஜாயிண்ட் ஆகிறீங்கள? அது வாழ்க்கை நெறி, மனித வாழ்க்கை நெறிமுறையோடு வாழ்கிறதுக்கு ஏற்படுத்தி வச்ச கட்டமைப்பு. பாவ புண்ணியத்துக்கு அதுக்கு 0% சம்மந்தம் இல்லை. புரியுதுங்களா? இன்னும் விளங்கலையா? அவ்வளோதான். சொல்லு, நல்லா கேளுங்க, எது வேணாலும் கேளுங்க. நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில் ஜாதகத்தை குறிக்கிறோம். அந்த ஜாதகத்தை வச்சு பலன் சொல்கிறாங்க, நிறையா பலிதமாக இருக்குது. அது எப்படிங்க? அதுக்கு தான் சொல்கிறதுங்க, காக்கா உட்கார பணம்பல் உழுவுங்கிறான். மொத்தம் 850 கோடி பேர் இருக்கிறான் உலகத்தில். வெறும் 12 ராசி இருக்குது, 27 நட்சத்திரம் இருக்குது. இந்த 12 ராசியில் 850 பேர் கட்டுப்படுத்த முடியுமா? சனத்தொகை விரிய விரிய சனம் விரியடைய முதல்ல விவசாயத்தை பண்ணுனா நெசம் கட்டிடத்தை கட்டினா, மண் கட்டடம் பொழைச்சிக்கிட்டு இருந்தான். சனம் பெருகிச்சு, அதுக்கு ஆள் அதிகமாக தேவையில்லை. மக்களுக்கு அடுத்து என்னடா வேலை கிடைக்கிறது சிந்திக்க ஆரம்பித்தான். ஒரு ஜாதகத்தை கண்டுபிடிச்சான். இப்போ இந்த ஜாதகத்தில் 100 விதமான விதம் சொல்லுவான். ஒருத்தன் சொல்லுவான், நான் நட்சத்திர பலம் தான் சொல்லுவேங்க, ராசி ஒத்து வராதுமா. அது நட்சத்திரம் அம்மாளுக்கு சம்மந்தப்பட்டது, ராசி அப்பாவுக்கு சம்மந்தப்பட்டது. சூரியன் 12 மாதம், ராசினா சூரியன், நட்சத்திரம்னா தாய், இது ஆண், அது பெண், அது சந்திரனை வச்சு சொல்லுவோம். ஏன்னா 27 நாளைக்கு ஒருக்கா சந்திர பௌர்ணமி வருது. அப்போ அதை சொல்கிற ஒருத்தன் அதை எடுத்துக்கிட்டான். அதுலேயே டெக்னிக்காக பொறுத்தேன், நீ ஜாதகத்தையும் விட்டுரு, நேரத்தை விட்டுரு, நீ பிறந்த தேதியை நான் மாற்றி தரம்பான். அது கொஞ்சம் ஃபுல்லாகி போச்சு. அடுத்தவன் பிழைக்கணும் அதுலேயே, அந்த லைன்லேயே. சரி, ஜாதகர்னு வந்துட்டான், ஜோசிகர்னு வந்துட்டான், நாம் எப்படி மக்கள்கிட்ட போய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி? உங்களுடைய பேர் ராசி கல்லை போடுங்க, எல்லாம் தீர்ந்து போயிருமா. ஏதோ ஒரு படத்தில் ஒருத்தர் கேட்பான், ஒருத்தர்கிட்ட 10 விரல்லையும் 10 கல் போட்டிருக்குறேங்க, எனக்கு இன்னும் தர கஷ்டம் குறைஞ்சபாடு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு கல்லில் எல்லா பிரச்சனை ஒழிகிற மாதிரி இருமா. சூரியனை கும்பிட்டு கிழக்க பார்த்து நில்லுமா, பெரிய கல்லை தூக்கி போடுவான், முடிஞ்சு போயிடுவான். சூரியனை கும்பிட்டு கிழக்க பார்த்து நில்லப்பாம்மா, ஒரே கல்லை தூக்கி போடுவோம், இன்னையோட ஷேப் முடிஞ்சு போச்சுமா. அப்போ இதெல்லாம் என்னென்னா, நாம் தொழிலை குறை சொல்லலை, அவன் தொழிலை எடுத்துக்கிறான். உங்களுக்கு 6 அறிவு இருக்குதில்ல, உங்களை மதிப்பரட்டு பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது. நான் கேட்குறது ஒன்று தான், நடக்குதுங்கிறீங்கள, ஒருத்தருக்கு நடந்ததுங்கிறீங்கள, உங்களுக்கு நடக்கலைன்னு ஃபீல் பண்ணுறீங்கள. நீ 25,000 கேட்குறியா, 50,000 நான் தர்றேன். 6 மாதம் சொல்கிறியா, 3 மாதம் கிரேசிங் டைம் வச்சுக்க. 9 மாதம் நடக்கலைன்னா பணத்தை வட்டி போட்டு கொடுத்துறியான்னு கேளு. இந்த வருஷம் நீ 10 கட்டிடம் கட்டி விற்றுருவ, பிளாட்டு பூரா விற்றுரும், அல்லது வியாபாரத்தில் விவசாயத்தில் 5 லட்சம் லாபம் வந்துருன்னு சொல்கிறான். கரெக்டாக சொல்கிறான் நம்பி. நடக்கலைன்னா பணம் திருப்பி கொடுத்துட்றியா, நான் உனக்கு ஒன்றுக்கு டபுள் மடங்கு தரேன். நீ என்ன 25,000 தானே கேட்குற, 50,000 தரேன்னு சொல்லுங்கள், என்ன சொல்கிறான்னு கேளுங்க. இந்த கிராமத்தில் நாட்டு மருந்து கொடுப்பாங்கள்ல சில பேர், அந்த காலத்தில் தொழிலில் ஒரு டெக்னிக் அது. இந்த நாட்டு மருந்து கொடுக்குறவன் என்ன பண்ணுவான், மருந்து கொடுக்கும்போது, மகேந்திரா காலையில் இந்த பொட்டனில் கட்டியிருக்கிறேன்,
சார் உங்கள் பேரையே பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? சரவணன். உங்கள் பேர். அதனால் சரவணனுக்கு மருந்து கொடுக்குறாரு. சரவணா, இந்த பொட்டணம் கட்டிருக்கிறேன், ஒரு மண்டலத்துக்கு கட்டிருக்கிறேன், 96 பொட்டணம் இருக்குது. காலையில் ஒரு பொட்டணம், சாயந்தரம் ஒரு பொட்டணம், 48 நாளைக்கு 96 பொட்டணம் இருக்குது. இது சாப்பிடு, உடம்பு சுத்தமாயிரு, எல்லா கழிவு வெளியே இருக்குன்னு. சரி சாமிங்கிறாரு. சரவணன் புறப்படலான்னு நினைக்கிற போது அவனை குண்டை தூக்கி போடுறான். ஈர அவசரப்படாது. ஆனால் இந்த மருந்து சாப்பிட்றதில்ல குரங்கு நினச்சிடக்கூடாது. என்ன சொல்கிறான்? மருந்து சாப்பிடும்போது குரங்கு நினச்சிடாதீங்கிறான். அங்கே சரவணன் மருந்து சாப்பிட்லான்னு எடுத்து பிரித்து தண்ணி டம்ளர் எடுக்கிறாரு. மருந்து சாப்பிடும்போது குரங்கு நினைக்கூடாது சொன்னாரே, குரங்கு வந்துருச்சே, சரி போயிட்டு போது 48 நாளைக்கு சாப்பிட்லாங்கிறான். சரவணனுக்கு 1% கூட உடம்புல மாற்றம் தெரியவே இல்லை. ஏற்கனவே இருந்த சரவணன் அப்படியே தான் இருக்கார். 96 பட்டணம் காலி. மறுபடியும் வைத்தியர்கிட்ட ஓடுறாரு. சாமி, இந்த மாதிரி நீங்கள் பவுடர் கொடுத்தீங்க, ஒரு மண்டல் சாப்பிட்டு சொன்னீங்க, ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்குது ஒழிய பழசை விட இப்போ எச்சாத்தான் பிடுக்குது. முதலையே அது கொஞ்சம் 2 வேளை போயிட்டு இருந்து இப்போ 3 வேளை வைத்தால போகுது, நின்ன பாடு இல்லையேன்னு. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் சரவணா, மருந்து சாப்பிடும்போது குரங்கு நினைக்கூடாது சொன்னல. என்னங்க சாமி, பொட்டணத்தை எடுத்தால் குரங்கு தான் நினைப்பு வருது. அந்த குரங்குங்கிற வார்த்தை எதுக்கு அவன் உங்கள்கிட்ட சொன்னான்? குரங்குங்கிற வார்த்தை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறான்? சொல்லக்கூடாதுல்லப்பா. அது எதுக்கு சொல்கிறான்? இந்த சரவணா, அந்த மருந்து சாப்பிட்டு சரியாக போயிடும், வேறு எதையும் நினைக்காத, கம்முன்னு போயிடும் சொல்லிடலாமில்ல. குரங்கு நினைக்காதீன்னு சொல்கிறான் அவன் தப்பிச்சுக்கிறதுக்கு. இப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்போ அதனால் நீ கொண்டு போகிற ஜாதகத்தில் ஒன்று எழுதியிருக்கு, ஜனன சௌக்கியமா, குல சம்பத்து, பூர்வ புண்ணியமான்னு எழுதியிருக்கு. போய் பாருங்கள் எடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சொல்கிறதுனால இல்லைப்பா, உன்னுடைய வித்தில் என்ன பதிவு சொத்து வந்திருக்குதோ அதுதான் உன்னோட வாழ்க்கை. நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன்னு அர்த்தம். காக்காக்கோர பணம்பல் உள்ள ஒரு மாதிரிம்மா 10 பேர் பள்ளிக்கூடத்தில் வேண்டிக்கிறாங்க ஒரு இடத்துல போய், எங்கள் பையன் செண்டமை வாங்கணும்னு. எவனோ ஒருத்தர் வாங்குவானா வாங்க மாட்டானா? எவனோ ஒருத்தர் வேண்டுனாலும் வேண்டாட்டி ஒருத்தர் செண்டமை வாங்குவான்லங்க. 10 பேர் வேண்டிக்கிறாங்க, அப்போ 9 பேர் செண்டமை வாங்கலை. அந்த ஒருத்தன் வாங்கின என்ன பண்ணுவான்? வேண்டினத்தினால தான் செண்டமை வாங்கியிருக்கிறான்னு இவன் மனசில் பிட் பண்ணிக்கிறான். அதனால் அந்த ஜோசியாரன் சொன்னத்தினால எனக்கு நடந்ததுன்னு நினச்சிக்கிட்டேன். அவன் நடந்தது இருந்தால் அதே 27 வயசில் 27 வயசில் 10 பேரும் போயிட்டு வந்தான் கல்யாணம் ஆகட்டும்னு. ஒருத்தனுக்காச்சும் 9 பேர்த்துக்கு ஆகலை 27 வயசில். ஏன் 9 பேர்த்துக்கு ஆகலை? ஒரே வயசு. அவனாவது 25 போடுவான், இப்போ 50 பவுன் போடுவான். அவன் ஒருத்தன் 100 பவுன் போடுறான். 10 பவுன் போடுறவனு கல்யாணம் ஆகிடுச்சு. 25, 50, 100 பவுனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையே. அப்போ அவங்க போயிட்டு வந்தனால ஆச்சா? போயிட்டு வந்தனால ஆயிருந்ததுன்னா 10 பேர்த்துக்கு ஆயிருக்கணும். இப்போ 4 பேர் வந்தீங்க, 11 மணிக்கு தண்ணி தாகமாக இருந்தது, ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்க, ஒரு பாட்டில் தண்ணி கொண்டாந்து கொடுத்தா 1 லிட்டர் 4 பேரும் குடிச்சிங்க, தண்ணி தாங்க தீர்ந்ததே இல்லையா? இது அறிவியல். மணி 1:30 மணி ஆகிடுச்சு, பசி ஆகிடுச்சு, குடல் சோறு கேட்குது, இப்போ உணவு சாப்பிட்டீங்க, பசி ஆயிடுச்சா இல்லையா? இது அறிவியல். வெயில் தாங்க முடியல, காரே சூடேறி போச்சு. மகேந்திரா வண்டி ஒரு பக்கம் நிறுத்து, எத்தையா நிழல் ஆடிட்டு போகலாம். மரத்துக்கடி நிற்கிறீங்க, வேப்ப மரத்துக்கடியை குழுன்னு அப்படியே சபாடான்னு இருக்கிறீங்க. அது அறிவியல். நிழல் கொடுக்குது இல்லையா? இதையெல்லாம் நம்புங்க. ஆனால் அந்த கட்டமைப்பு வேணும். குறை சொல்கிறான்னு நினைக்காதீங்க, குறை சொல்லலை, உண்மை. அதை நம்பி பல ஆயிரம் பேர் பிழைக்கிறான், பொழைச்சிட்டு போகிறான். புரியுதுங்களா? நீங்கள் தெளிஞ்சுக்குங்க. அறிவை அறிந்தவன் அறிவை விளக்கவில்லை என்றால் அவன் அறிவு துரோகின்னு என் குருநாதர் சொல்லியிருக்கிறார். அறிவை அறிந்தவன் அறிவை விளக்க வேண்டியது எனது கடமை. அதை விளக்கலைன்னா அறிவு துரோகி ஆயிடுவேன். நான் தப்பு சொல்லலை, எதையுமே நிரூபிக்கணும். இப்போ நீ தண்ணி நிரூபிக்குதில்ல, தாகம் தீர்த்துச்சல்ல, உணவு பசியாரிச்சல்ல, மழல் நேரத்தை கொடுக்குதில்ல, சொல்லுங்கள். அப்போ அது காரியம் ஏன் ஆகலை? ஒருத்தனுக்காச்சுன்னா அது ஒருத்தனுக்கு அங்கே போனதுனால ஆகலையா, மொத்தமாக கூட முடியாது. அதுதான். அதனால் நாம் தான் அது ஒரு கட்டமைப்புங்க. அதை நம்பி சில பேர் பிழைக்கிறாங்க, அது இருந்துட்டு போகிறாங்க. அந்த ரூட்டு வேறு. அது ஒரு வர்ணனையே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா, அதாவது அடி மேல் அடி வச்சு அம்மி நவருன்னு சொல்கிறாங்களே, எறும்பூரை கல்லும் தேய்ங்கிறான். அப்போ பொய்யா இருந்தாலுமே கூட அதை சொல்லி 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 பதிவு பண்ணிச்சுன்னா இதாயிடும். அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு இதெல்லாம் அறிவியலில் செக் பண்ணுறதுக்காக கண்டுபிடிப்பாங்க. ஒரே டைமில் 2 குழந்தை பிறகுது கரெக்டாக. ஒரு குழந்தைக்கு 2க்குமே ஜாதகத்தை குறிச்சிக்கிட்டாங்க. ஆனால் ஒன்றுக்கு ஜாதகத்தை காட்டில் சொல்லிட்டாங்க, இவனுக்கு சாதகம்னு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க மாட்டோம்.
30 வருஷம் கழித்து நான் தாரங்கிறான். ஒருத்தருக்கு சாதகம் குறிச்சிட்டாங்க, இன்னொருத்தருக்கும் குறிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு ஜாதகத்தை கொடுக்கல, அந்த அறிவியலாளர்கள் வச்சுட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த ஜாதகத்தையே கொடுக்கல. நீங்கள் உங்கள் பையனை பெற்றுட்டீங்கள, வளர்த்துங்க. அவங்க படிக்க வைக்கிறாங்க, பாலம் போகிறாங்க, பையன் காலேஜ் போய் நல்லா போயிட்டே இருக்கலாம். இந்த ஜாதகம் ஒன்று எழுதி வச்சான் பாரு, அவன் உடனே பிறந்த அந்த வாரமே போயிட்டான். எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குதுங்க, இது எப்படி இருக்கும் பாருங்கள், நல்லா பிறந்திருக்கிறான். தாத்தா பாட்டிக்கு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது, ஜாதா பாட்டி ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அப்பா அம்மாவில் கொஞ்சம் கிரகம் மோதாது இருக்குது, சரியாக பார்த்துக்குங்க அப்படிம்பா. கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருப்பான். பையன் +2 சரியாக படிக்க மாட்டேங்கிறானுங்க, இதாவது இதெல்லாம் அது வருஷம் டிஸ்டர்ப் ஆகிற வயசில். ஆமாம், இப்போ திசை நடக்கிறது சரியில்லை, உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது. வேறு ஒருத்தராக இருந்தால் 5000 ரூபா கேட்பேன். உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, ஏழையாக இருக்கிறீங்க, ஒரு 5000 ரூபா கொடுங்க, நான் மந்திரிச்சு ஒரு தகடு தாரே கொண்டி கட்டுங்க, சரியாக இருக்கணும். பையன் ஏற்கனவே இருந்து இன்னும் ரெண்டு பேப்பர் அரியர் போட்டுருவான். அப்புறம் இன்னொருத்துக்கிட்ட போய் பார்த்தேன், அவன் சொன்னதே தப்பு இல்லைங்க, எங்கே ஒண்டி பார்த்தீங்க, இது பரிகாரமே பண்ணிடக்கூடாதே. இவனும் யோசிக்கிறேன், அவனும் யோசிக்கிறேன். பரிகாரம் பண்ணிடு, இதேவன் பரிகாரம் பண்ண சொன்னான், பரிகாரம் பண்ணிடக்கூடாதே. இவன் தனியாக அவனுக்கு இருக்கிற தோஷத்துக்கு அவன் வந்து ஆத்தோரத்தில் போய் ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுங்க, அப்போ தான் அந்த தோஷமெல்லாம் போகும், கல்யாணம் ஆகும் தோஷம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதுக்கு 50,000 செலவு பண்ணுவான். இந்த சாதம் எழுதா ஒருத்தர் இருந்தால் பாரு, அவன் கல்யாணம் பண்ணி மறுபடியும் குழந்தை பெற்று போய்கிட்டே இருக்கிறான் வாழ்க்கையில். அவனுக்கு ஏன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லையல்ல, ஜாதகமே இல்லையல்ல. அப்போ என்னென்னா, ஏதாவது ஒரு இதில் சிக்கலில் போய் நம்ம மாட்டிக்கிறோம். இதெல்லாம் வந்து காலங்காலமாக வந்துருச்சு, மாற்ற முடியாது. இதை எதிர்த்து வாழ்கிறதுனா வில் பவர் வேணும், வில் பவர் வேணும். அருணகிரியார் பாட்டு பாடுவார்ல, நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் பாடுவாங்கள்ல. அதனால் நீங்கள் சூரியன் சந்திரன் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு, 6 மணி டு 6 மணி கரெக்டாக டியூட்டிக்கு வந்துட்டு போகிறாரு. வாட்ச்மேன் கூட கரெக்டாக வரமாட்டான், டைம் என்ன பண்ண வருவான். எங்கே உரமுறை வந்துட்டாங்க பத்திரிக்கை வைக்கிறதுக்கு, லேட் ஆகிடுச்சிங்க. ஏடா லேட்டு, 9 மணிக்கு வேலைக்கு வரும், 10 மணிக்கு வேறு வீட்டில் உரமுறை வந்துட்டாங்க, திடீர்னு வர முடியுங்களா, இருந்தவங்க இல்லை வடி வச்சுட்டு வந்தோமா. ஆனால் 6 மணிக்கு உதிச்சுது, 6 மணிக்கு மறைஞ்சிருது. 6 மணிக்கு வர்ற சந்திரன் 6 மணிக்கு வெளியே போயிடுறாரு. கரெக்டாக டியூட்டி அப்படியே கரெக்டாக செய்கிறாங்க. அவங்க தான் காலம். அதனால தான் காலத்தை இயக்கிறது கடவுள், நேரத்தை செட் பண்ணுறது நீ. அதனால் இதெல்லாம் ஒரு கட்டமைப்புன்னா, அந்த கட்டமைப்பு எவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அது வந்து அறிவியலுக்கு, அதனால தான் அது உளவியல்னு சொல்லிடுறான். இது ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் அது நம்பிக்கை வேணும், வாழ்க்கைக்கு அது வேணும். அறிவறிஞ்சதுக்கப்புறம் வேண்டியதில்லை. தொடக்க கல்வி இல்லாத மேல்நிலைக்கு போக முடியாது. போக முடியுங்களா? மேல்நிலை கல்வி இல்லாத உயர்நிலைக்கு போக முடியாது. ஆனால் உயர்நிலை படித்ததுக்கப்புறம் தொடக்க கல்வி தேவையில்லையல்ல. அதுதான் இந்த படிநிலைகள் நம்ம தத்துவத்தில். அதனால் அது வந்து நீங்கள் தியானத்தில் உள்ளே போக உங்களுக்கு நீங்களே தான் எல்லாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அது ஒரு கட்டமைப்பு. அதனால் அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. வேறு என்ன கேட்குங்க? ஏன்னா டவுட் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு விளக்குறேன். நீங்கள் கேட்குறதுனால நானும் கொஞ்சம் தெளிவடைவேன். உலகத்துக்கு 4 பேர்த்துக்கு போய் சேரு. நிறைய பேர் ரொம்ப எளிமையாக இருக்குதுங்க அப்படின்னு எனக்கு வாழ்த்து போடுறாங்க. ஒரு சப்ஜெக்டை போன 15ஆம் நாள் வியாழக்கிழமை ஒருத்தர் வந்தார், டிஆர்ஓ. அவருடைய சப்ஜெக்டை 23,000 பேர் பார்த்துட்டாங்க. ஓம்காரத்துக்கு மட்டும் கேட்டார், காலையில் உங்கள்கிட்ட சொன்ன அந்த ஒன்றுக்கு மட்டும் சொல்லுங்க அப்படின்னார். பௌர்ணமி அன்னைக்கு வர முடியாதுன்னு. ஆமாம், 23,000 பேர் பார்த்துட்டாங்க. அது ஒரு 10-12 நாளில். நல்லா அத்தனை பேரும் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 பேர் அத்தனை பேரும் கொடுத்துருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் எனக்கு வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே நல்லா ப்ளஸ்ஸிங்காக தான் வரும். இதை 1-2 புதுசாக வித்தியாசமாக வரும். நீ தான் சொல்கிறியா, நீ தான் மாற்றிடுவியா அப்படின்னு வரும். அதெல்லாம் இப்போ இந்த சோசியத்தை பற்றி சொல்கிறேன்ல, இந்த மாதிரி ஆனால் போட்டுவிடுவான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதை எனக்கு கவலை இல்லை. நான் அறிஞ்சதை நான் கொட்டிட்டு போகிறேன். நீ நிறுவி. இப்போ நான் வந்து நான் நிரூபிக்கலையே, நான் உனக்கு அறிவுத்தானே சொல்லித்தரேன். நீ 12 பௌர்ணமிக்கு வா, கஷ்டம் தொலைஞ்சிரும், நீ முக்தி அடைஞ்சிருன்னு சொல்கிறேன்னா அறிவை விளக்குறேன். ஏற்றுக்காத கொஞ்சம் அவரியம், அவ்வளோதான். அறிவை வந்து நான் உங்களுக்கு விலைக்கு கொடுக்குறேன். அறிவை தான் விலைக்கு கொடுக்குறோம் அழிஞ்சு. அதனால தான் இது பேருப்பா, அங்கே தண்ணி இருக்குது மகேந்திரா, போய் குளிச்சுக்க. அங்கே பீராவில் உடைய இருக்குது, எடுத்து போட்டுக்க மகேந்திரா. அங்கே உணவு இருக்குது, சாப்பிட்டுக்க மகேந்திரா. அங்கே குடியில் இருக்குது, போய் தூங்கிக்க மகேந்திரா. இந்த நாளையும் காட்டத்தான் முடியும். நான் செய்ய முடியுங்களா? ஆனால் அந்த நாள் உனக்கு தெரியாது இருக்கிற, நான் காட்டுறேன். இது கூட தெரியுதுன்னா வாழைப்பழ சோம்பேறிம்பான். அப்புறம் என்ன பண்ணுறது?
அப்புறம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன சந்தேகம்? நீங்கள் கேளுங்க. நீங்கள் எதாவது கேட்குறேன்னா கேளுங்க. பயிற்சி பண்ணுறாங்கள இது வேலைக்கு போடலாம், அது இதெல்லாம் கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியாது. 10 நிமிஷம் நீங்கள் வந்துங்க, இப்போ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், டைமை சுருக்கிக்கிங்க. ஒரு ஃபார்முலா கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது, இதை அப்படியே 5 மணி நேரம் பண்ணலாம். நான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி உங்களுக்கு வடிவமைச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்குற சீட்லேயே இருக்கும். அந்த அரை மணி நேரத்தை 10 நிமிஷத்தில் முடிக்கிறனா கூட பிடிச்சிக்குங்க. ஆனால் அந்த 10 நிமிஷம்னாலும் அந்த பாயிண்ட் எல்லாம் வந்துடணும். இந்த பாடெல்லாம் சொல்லிடலான்னு பரவாயில்ல, இந்த அன்பே சிவம் அறிவே தெய்வம் அப்படின்னு அந்த மூல மந்திரம் அது சொல்லிவிட்டு இந்த நாடி சுற்றி இதை வந்து ஒரு 5 முறையாக செய்யுங்க. ஏற்றி இறக்கிறது ஒரு 5 முறையாக செய்யுங்க. 1 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இல்லை, இதை கவனிக்கிறதுக்கு அதிகமாக வச்சுக்கோங்க. இங்கே கவனிக்கிறது தான் முக்கியம். இதுதான் முக்கியம். இங்கே இதுதான் பரமாத்மா குடியிருக்க இடம். இதுதான் பரமாத்மா குடியிருக்கிற இடம். இந்த அகாரம் அகாரம் உகாரம் சொன்ன பார்த்தீங்களா? அதனால் பரமாத்மா குடியிருக்கிற இடம். அதனால் அகாரம் 8, அது சந்திரன் சூரியன். இது வந்து அகாரம், எழுத்தில் அகாரம், வலது கண்ணு எழுத்தில் அகாரம், உருவத்தில் உங்களுக்கு வந்து சேவல், இயற்கையில் சூரியன். அதனால் இந்த பக்கம் இருக்கிறது வலது கண்ணு ஆற்றல் வந்து 8 சூரியன் சேவல், இடது கண்ணு 2 மயில் சந்திரன். இது வந்து அம்மா, இது அப்பா. இது 8, இது 2, இது 10. அகாரம் உகாரம் மகாரம். மகாரம் இல்லாத அகார உகாரத்தை மேலே கூட்டி போக முடியாது. அதுதான் ஒரு மாயை. மாயினால் பிறந்து வந்துட்டோம். ஆனால் அந்த மாயினால் தான் மேலே போயாகணும். முள்ளால் தான் எடுத்தாகணும். அப்படின்னால ஆன்னு சொன்னீங்களா, அகாரத்தினாலே முடியாது, உகாரத்தினாலே முடியாது. உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு சொல்லுவான். இந்த மெய்யெழுத்து வந்து அங்கே உட்காந்தத்தான் கூட்டி போகும். அப்போ ஆன்னு சொன்னீங்களால வார்த்தை வெளியே வந்துடும். ஆ ஓ. மான்னு சொன்னீங்கனாலும் வெளியே வந்துடும். மா. அங்கே ஒரு புள்ளி வைங்க. இம்மை சொல்லுங்க, என்ன பண்ணுது? வெளியே வருதா உள்ளே போகுதா? வெளியே எப்படி வரும்? எங்கே வெளியே வரும்? சாதாரணமான விஷயம். இதையே நீங்கள் தடுமாறுறீங்களே. உயர்ந்த விஷயம் சாதாரணமாக சொல்கிறேன். வெளியே எங்கே வருது? ஆ சொன்னதுக்கு வாய் திறக்கிறீங்க, ஊ சொன்னதுக்கும் திறக்கிறீங்க, மா சொன்னதுக்கும் திறக்கிறீங்க. எப்படி வாய் திறப்பீங்க? உள்ளே எல்லாம் போகுது. புரியுதுங்கள? ஆ ஓ மா, இதெல்லாம் வாய் பொழக்குது இல்லைங்க? பொழக்குது இல்லை? வாய் மூடிக்கிச்சல்ல? வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும், காற்று விடக்கூடாது. உங்களுடைய சக்தி உங்களுக்குள்ளேயே போகுதில்ல. புரியுதுங்களா? அந்த புள்ளி இல்லைன்னா, அதனால தான் புள்ளி வடிவவை. இறைவன் புள்ளி வடிவானவன். எழுத்து எதிலிருந்து தொடங்குறீங்க? புள்ளியிலிருந்து தொடங்குறீங்க. புள்ளி இல்லாத எழுத்து அடிக்க முடியாது. $50,000 வெள்ளி கூட எடுத்துட்டார் சரவணை, ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட்டுக்கு, கல்யாணத்துக்கு வைக்கிறதுக்கு. அந்த பேர் அடிக்கிறவன் இருப்பான் ஜாமான் கடையில். இதப்பா இது பேர் அடித்து கொடுங்குறான். அதை ஆணியை வச்சுக்கிட்டு இழுக்கிறானா, ஒவ்வொன்றா தட்டுறானா? தட்டுறான்ல, பேர் அடிக்கிறான்ல. புள்ளிப்புள்ளியே தானே அடிக்கிறான். புள்ளிப்புள்ளியே தானே அடிக்கிறான். இப்போ நீங்கள் வந்து கிரேனைட்டு கல் வைக்கிறீங்க, பேர் பலகை வைக்கிறீங்க, ஒரு திருக்கோயில் கட்டுறீங்க, நன்கொடைக்கு கட்டுறீங்க, அந்த கல் வெட்டுறீங்க, புள்ளிப்புள்ளியே தானே வைக்கிறாங்க. எழுத்து எதிலிருந்து உற்பத்தி ஆகுது? புள்ளியிலிருந்து தான் சுத்தி ஆகுது. அதுதான் இதுதான் புள்ளி ஞான சூனியம். பில்லி சூனியமா கிராமத்தில். அவன் பில்லி சூனியம் வச்சுட்டாமா. எந்த பில்லி சூனியம் வைக்கிறான்? எவனும் வைக்க முடியாது. பில்லி சூனியம் இல்லை, புள்ளி சூனியத்தில் இருக்குது, ஞானம் சூனியத்தில் இருக்குது. இப்போ ஞானம் அப்படின்னு எழுதுறீங்க, புள்ளியில் தொடங்கி தானே எழுதுறீங்க. இப்போ ஞானம்னா புள்ளி வைக்கிறீங்க, ஞானம்னு எழுதுறீங்க.
அதை எடுத்துட்டா பேனாவை எடுத்துட்டா புள்ளி தானே. அப்போ ஞானம்னு எழுதுறீங்க. அப்போ புள்ளியிலிருந்து தான் ஞானம் தொடங்குது. அப்போ புள்ளி எங்கே போய் முடியுது? சூனியத்தில் முடியுது. புள்ளி முடிகிறது சூனியம், ஞானம் ஆரம்பிக்கிறது சூனியம். சுத்த வெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சூட்சுவமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனை அறிந்த விந்தை அது தர்க்கம் வேண்டாம். தன்னைத்தானே நான் யாருன்னு அறிஞ்சுக்கிறது வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார். சுத்த வெளி சூனியமாய் நிறைந்த நிலை. சூனியம்னா அவங்களுக்கு ஞான சூனியம், அந்த வார்த்தையிலேயே போட்டிருக்கிறான். சூனியம்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இவன் என்ன சொல்கிறான்? அவன் ஞான சூனியம், அறிவாளின்னு அர்த்தம். சூனியம் ஞானம்னு சொல்கிறான்ல. நீ வெளியே ஞான சூனியம்னா மட்டன் நினச்சிக்கிற, அவன் தான் உயர்ந்தவன். ஞானம் எங்கே இருக்குது? சூனியத்துக்குள்ளே இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் அறிவின் தெளிவு. ஞான சூனியம்னா அறிவாளின்னு அர்த்தம், அறிவாளின்னு அர்த்தம். திருவிளையாடலில் பாட்டு பாடுவார். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதா ஆணவம் பெரிதா. அறிவுள்ள மனிதனே, ஆணவம் பெருசா அறிவு பெருசான்னு அளந்து பாரா. ஆணவத்தை அடக்கி அறிவு வளர்த்துக்கிறான்னு சிவபெருமான் சொல்லுவார். அதனால் நீயே இவ்வளோ பெரிய தேவகாலம் கேட்டனே, யாரப்பா பாட்டுன்னு அவன் வந்து கேட்பான். அந்த பாகவதர் இவர் சொல்லுவார், எனக்கு ஒரு பாட்டு வாத்தியார்கிட்ட போனேன், பஜனை பாடுற ஒரு கோயிலில். அது கதை பெருசாக போகும். நீ போட ஞான சூனியம், உனக்கெல்லாம் பாட்டெலாம் வராதுன்னு முடுக்கி விட்டாருங்க. என்றைக்காவது தூக்க வரலைன்னா செத்திய கத்துவங்க அப்படிங்கிறார். அவரே சிவபெருமானு தன்னைத்தானே என்ன சொல்லிக்கிறாரு? நீ போட ஞான சூனியம், உனக்கெல்லாம் வராதுன்ட்டாருன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? ஞானம் எங்கே? அவரே ஞானம். ஞானம் எங்கே இருக்குது? சூனியத்திலிருந்து வருது. இது ஏப்பார் சீட்டு, இதில் ஒன்றுமே இல்லை. மகேந்திரா, இதை என்னென்னு படிச்சு சொல்லு. ஐயா அது வெளியே ஐயா வெறிஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க ஐயா, ஏப்பார் சீட்டு ஒன்றுமே இல்லை. அது எதா ஒன்று சொல்லப்பா. என்னங்க ஐயா நீங்கள் இப்படி கேட்குறீங்க? எதா படித்தோன்னே கிளினே படித்தோன்னே கிழிச்சிருன்னு எழுதியிருந்தா கூட ஒரு வார்த்தை படிக்கலாம். இது அதுவுமே கூட எழுதலை, வெறுமனையாக இருக்குது. படினா படி. அப்போ ஒன்றும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? சூனியம். புரியுதுங்களா? சூனியம். இப்போ உங்கள் ஒரு புள்ளியை வச்சுட்டீங்க. ஏற்கனவே சூனியம் ஒன்றும் இல்லை, வெட்ட வெளி, சுத்த வெளி, ஸ்பேஸு. சொன்னல நம்ம இறைவனக இப்போ தம ஆரம்பிக்கும் போது ஸ்பேஸ். அப்போ இந்த ஸ்பேஸில் இங்கே ஒரு புள்ளி தொடங்க ஆரம்பிக்குது, புறப்பட ஆரம்பிக்குது. புறப்பட ஆரம்பிக்கும் போது தானே தன்னைத்தானே சுற்றிக்குது. சுற்றிட்டு வந்து ரிங் ரோல் பார்த்துருக்குறீங்கல்ல, மறுபடியும் ரிவர்ஸ் போகணும். இப்போ நம்ம வேலை என்ன? நம்ம ரிவர்ஸ் போய் அந்த புள்ளியில் போய் முட்டணும். இப்போ புள்ளி ஞானமாக வந்துருச்சு. ஞானம் மறுபடியும் புள்ளிக்கு போகணும், ரிட்டர்னு. இந்த ஞானத்தை பயன்படுத்தி புள்ளிக்கு போகணும். அதனால் பில்லி சூனியம் இல்லை, புள்ளி சூனியம் இருந்த இடம் அது ஞான சூனியமாக வெளியே வந்திருக்குது. அதனால தான் இடம் என்பது பிரபஞ்ச பேராற்றல் சுத்த வெளி, பொருள் என்பது ஓம்காரம் நாதம், ஏவல் என்பது விளைவு. இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும்னா, இடம் என்பது சிவம், பொருள் என்பது சக்தி, இடமும் பொருளும் இணைஞ்சது. விளைவு என்பது முருகன் அல்லது பிரபஞ்ச பேராற்றல். இப்படி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அறிவு அறிந்த வரைக்கும் ஆன்மீக தெளிவு கிடைக்குங்க. இந்த ஆன்மீகத்தில் வெறும் தவம் மட்டுமே பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோசனம் இல்லை. மனசு கொஞ்சம் அமைதி கிடைக்கும். மனசில் இருக்கிற சந்தேகம்லாம் வெளியே போகணும்னா அறிவில் தெளிவு வரணும். இப்போ கேட்டிங்கள சந்தேகம், ஐயா சந்தேகத்தை கேட்டார்ல, தெளிவு பெற்றுக்கணும். மனிதனால் வடிவமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு தான் இதில். நம்ம மாதிரி மனிதன் தான் உருவாக்கியிருக்கான். அதில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டு தான். விஞ்ஞானங்கிறது எதுவுமே அறிவு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டு தான், முடிவான அறிவு கிடையாது. முடிவான அறிவாக இருந்தால் நேரம் கண்டுபிடிப்பு ஸ்டாப் ஆகிருக்கும் இல்லைங்க. ஒரு பில்டிங் கட்டினா அன்றைக்கி வெறும் மண்ணை குழச்சி வச்சு அப்பிச்சு கட்டினா, மூங்கி குச்சி கட்டினா, மண்ணை குழச்சி கட்டினா 2 அடி அகல இருக்குது மண்ணிச்சவர். அந்த மண்ணை சுருக்கி மறுபடியும் கருங்கல்லை வச்சு கட்டினா, கருங்கல்லை சுருக்கி செங்கல் 3/4 இன்ச்சு கல் 10 இன்ச்சு கல் வச்சு கட்டினா, ஒரு அடியில் 3/4 இன்ச்சு ஒரு அடி அகலத்தில் கண்ணை முடிச்சுட்டா. இப்போ அதையும் நிறுத்திட்டு 4 தூணை நிறுத்தி 6 இன்ச்சு கல் அப்பு கல் வச்சு அடைக்கிறான். இது எல்லாமே அறிவின் தெளிவு தானே. வீடு தானே, வீடு ஒன்று தானுங்க.
அது மலைக்கு வெயில் தாங்குச்சு, இது மலைக்கு வெயிலுக்கு தாங்குச்சு. அது அந்த மண்ணோட்டை விட ஓடக்குறிச்சி வர இந்த அறக்கல்ல சுவர் வச்சு கட்டுறதுல இன்னும் அதிகம் நாளைக்கு வருது நல்லா மாளிகை. அப்போ என்ன, அறிவு அறிந்த வரைக்கும் ஆனந்தம், அறிவை அறிந்த வரைக்கும் ஆனந்தம். அதனால் ஆன்மீக தெளிவு தான் முக்கியம். ஆன்மீக தெளிவு இல்லைன்னா நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். எங்கே வேணாலும் போங்க வாங்க. ஆன்மீகம் உங்களை தவிர்த்து ஆன்மீகம் இல்லை, நீங்கள் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு. ஆன்மான்னா அது உசுறு, அது உசுறு உடம்புக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் ஆன்மாவை உங்கள் உடம்பு விட்டுட்டு எங்கே போய் தேடுவீங்க? நீங்கள் தேடுறது எல்லாமே மானிடரால் உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்டது தான். நீங்கள் வழிபடுறது அனைத்தும் மானிடரால் வடிவமைக்கப்பட்டது தான். நீங்கள் வழிபடுற ஸ்தலங்கள் அனைத்துமே. ஆனால் மானிடரை உருவாக்குனது யார்? சரவணனை உருவாக்குனது எந்த தெய்வம்? சரவணனை உருவாக்குனது எந்த தெய்வம்? அப்பா கேட்குறாரு. அதனால் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது சரவணனுடைய அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. நம்மளை உருவாக்குனது யாருன்னு கேட்குறாரு. அது நாகர்கோயில் பக்கம் தற்கலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தற்கலை மகான் ஜீவசமாதி இருக்குது. தற்கலை மகான் பீர் முகமது அப்பான்னு சொல்லுவாங்க. பெரிய ஞானி அவர், நல்ல மகான். அவருடைய பாட்டு வரும், ஞான குறவஞ்சி. நெட்டில் போட்டிங்களா வரும். உங்களுடைய செல்ஃபோனில் நீங்கள் சாயந்தரம் போய் நெட்டில் போட்டு பாருங்கள். ஞான குறவஞ்சி, தற்கலை மகான் ஞான குறவஞ்சின்னு போடுங்க, வந்துடும். 20 நிமிஷம் அந்த பாட்டு இருக்கும். நிறைய பாட்டு வரும், அருமையான பாட்டு. அந்த ஒன்றை நீங்கள் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களாலும், காலையில் நான் சொன்ன வால்மீகி பாட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் ஞானமே அது அவ்வளோதான். ஞானமே அதுக்குள்ளே போகிறதுக்கு தான் நமக்கு லேட்டாகுது. அதனால் அதிலே வந்துடும். அவர் கேட்பார், எப்படி உலகில் வந்தோம் சிங்கி. அந்த அம்மா கேட்குது புருஷங்கிட்ட. புருஷன் கேட்குறாரு பொண்டாட்டிகிட்ட, நாம் எப்படி உலகில் உருவானோம் சிங்கி. அம்மா சொல்லுது, அது அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிய தாயாலே சிங்கா. அப்பனுடைய நட்புக்கு தாய் இணங்கி வந்ததுனால நாம் பிறந்து வந்தோன்னு சொல்லுது. கரெக்டா? தாய் இணங்கி வரல முடிக்கிட்டு இருந்தாலும் வருமா? அப்போ உங்களை படைச்சது யார்? உங்களை படைச்சது தாய் தந்தை. உங்களுடைய உயிர் அவங்க அனுப்பிச்ச விந்து. அந்த வித்தில் சொத்து வேணும். அந்த சொத்து இல்லாத தான் கோடி ரூபா செலவு பண்ணுறான். அந்த சொத்தையெல்லாம் காலி பண்ணி நீத்து போய் கெட்டு போய் அதை நிமிஷு பண்ணி தொந்தரவு பண்ணி எல்லாம் விரையும் பண்ணி வேஸ்ட்டு பண்ணி அங்கே என்ன இருந்து வரும்? உப்பு செப்பல் இல்லாத எப்படி முளைக்காது. வித்தில் சொத்து வேணும். அதனால தான் சிவன் சொத்தும்மா, குல நாசம்மா. சிவன் சொத்து. ஊருக்குள்ளே என்ன சொல்லுவான்? சரவணன் கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தார். சரவணங்க அப்பா, சரவணங்க அப்பா கோயில் தர்மகர்த்தாவாக இருந்தார். மகேந்திரா 50 லட்ச ரூபா சுருட்டி விட்டார் சரவணங்க அப்பா அப்படிங்கிறாரு. 50 லட்ச ரூபா சுருட்டி விட்டால் குல நாசம் ஆகிடுமா? ரைட்டு, 50 லட்ச ரூபா எடுத்துட்டாரு. கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆடிட்டிங் போது கண்டுபிடிச்சிட்டாரு. 25 லட்சம் ப்ளஸ் போட்டு 75 லட்சம் கொடுத்துட்டாரே. 75 லட்சம் கொடுத்துட்டாரியா? எப்படி அவர் குல நாசமாகும்? 25 லட்சம் சேர்த்தியால் கொடுத்துருக்குறாரு. டேலி ஆகிடுச்சல்ல, புனியமெல்லாம் கிடைக்கணும். நாசம் எப்படியோ? ஒன்வேளை போகக்கூடாது. காரில் போயிட்டீங்க, சீக்கிரம் போயிடலான்னு போயிட்டீங்க, நிறுத்திட்டான், 1000 ரூபா ஃபைன் போட்டான், முடிஞ்சது. டாலி முடிஞ்சதில்ல. அப்புறம் எப்படி உனக்கு அந்த பாவம் வரும்? இப்போ சிவன் சொத்து குலநாசம்னா நீ எதனால் ஆனவன்? இப்போ சொன்னல, விந்து தான் சிவன் சொத்து. சிவன் சொத்து குலம் நாசம். குலநாசம்னா என்ன? வாரிசு இல்லை, உன்னோட அத்து போகுது. இந்த இவனுக்கு இனிமேல் குழந்தை பிறகு இவனோட வம்சாவளி முடிஞ்சுதுரா அப்படிங்கிற அங்கே வர்றதில்ல. அதில் இல்லை, சொத்து இல்லை. அப்போ இவனுடைய குல நாசமாயிடுச்சுங்கிறான். இதை ஊருக்குள்ளேன்னு சொல்லுவான், சிவன் சொத்து குலநாசம். எல்லா புற வார்த்தையும் ஆன்மீக வார்த்தை தான் சரவணா. அந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர்றதில்லை. இப்போ சொன்னல பில்லி சூனியும் ஞான சூனியம்னு வெளியே தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் ஆன்மீக வார்த்தையை அதுக்குள்ளே போட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு உரிய ஆளுகிட்ட போய் கேட்டால் தான் சரி. இப்போ இன்றைக்கி கன்னியாகுமரியில் சூரிய உதிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் எத்தனை பேர் இருப்பான்? கன்னியாகுமரியிலே சூரிய உதிக்குது. இப்போ சரவணன் அங்கே இருக்கிறார், கண்ணாடி அங்கே இருக்குது. ஆனால் அவன் இங்கே கண்ணாடி பார்த்து சரவணன் இங்கே இருக்கிறானே, சரவணன் பேசுவாள் அங்கே இருக்கிறவன. இங்கே சரவணன் ஆடுனா தான் அங்கே ஆடும். சரவணன் இங்கே டாட்டா காமிச்சா தான் அங்கே காட்டும். அவன் அதை போய் சரவணன் நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அது இயற்கையில் தெரிகிற ஒரு அதிசயம். பூமி சுழற்சியில் அங்கேயே உதிக்க.
கடல்கிட்ட போய் நின்னா வானமும் மண் நீரும் மேகமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குதுல்ல. கடல்கிட்ட போய் நின்னீங்களா, எங்கே போய் நின்னாலும் கடலும் வானமும் ஒன்றா தானே தெரியுது. ஆனால் அந்த கடலும் வானத்தை நீ போகுதே இல்லையா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா 1 கிலோமீட்டர் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது போய்கிட்டே இருக்கும். 1000 கிலோமீட்டர் போனாலும் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ நீங்கள் காரில் வந்தீங்க, இருட்டு கட்டிட்டீங்க, லைட்டு போட்டுறீங்க, பொறுத்தாண்டு ஒருத்தர் வந்து லைட்டு பிடிக்கலாம், லைட்டு பிடிக்கணும்னா உன்னோட காருக்கு லைட்டுக்கு 200 அடி வித்தியாசம் இருக்குது. உங்கள் கார் போக அந்த 200 அடி போக முடியலங்க. இது அறிவியல் தானே. அதனால் அறிவியல் வந்து நாம் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட அறிவியல் தெளிஞ்சிடணும். அறிவியலில் தெரியலினா நம்ம மேல்நிலைக்கு வர முடியாது. அறிவியலில் நல்லா தெளிஞ்சிக்கிட்டு போங்க. அதுதான் முக்கியம். ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்று நான் விளங்கலை, ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலை, ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலை, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலை, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்று நான் விளங்கலை, ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலை, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா. ஆணவமெல்லாம் உதவாது, அதெல்லாம் உதவாது நம்மளை. அதனால் அப்போ நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது, உன்னுடம்பை வெறுக்காமல் உனக்கே எதுவும் புரியாது. எல்லாம் நான் செஞ்சேன், எல்லாம் நான் கட்டினேன், எல்லாம் நான் சம்பாதிச்சேன், நான் 1000 பேத்துக்கு வேலை கொடுக்குறேன், 2000 பேத்துக்கு வேலை கொடுக்குறேன், ரைட்டு சூழ்நிலை அமைஞ்சிருக்குது கொடுக்குறேன். உள்ளே இருக்கிற ஆன்மா போயிட்டு இல்லையா, அந்த நான் இல்லைன்னா இந்த நானுக்கு என்ன வேலை? நான் கடவுளுங்கிறார் பரமாத்மா, நானே நீயே நான்கிறாரு. அந்த நானை தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் யாருன்னு அறி சொன்னார் ரமண மகரிஷி. அப்போ நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது, உன்னுடம்பை வெறுக்காமல் உனக்கே எதுவும் புரியாது. இதை நல்லா சோடனை பண்ணிக்கிட்டு அழகுபடுத்திக்கிட்டு என்ன விடு. பால் பிரண்டன் ஃபாரின்காரன் வந்தார் இந்தியாவை சுற்றி பார்க்க. நல்லா அவங்களாம் கோட்டு சுட்டு தான் போடுவாங்க, பிரிட்டிஷ்காரெலாம் எல்லா பக்கம் சுற்றி அழைச்சிட்டு வந்தார். ஆன்மானா என்ன, கடவுள்னா என்னன்னு எங்கெங்கேயோ போனார். எல்லாம் இந்தியாவிலேருந்து காஷ்மீர்லேருந்து எல்லா பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக சங்கர மடத்துக்கு போனார் பால் பிரண்டன். சங்கர மடத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து ஒரு மத கோட்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம், அதிகமாகலாம் விளக்க முடியாது எங்களால், நாங்களாம் சொல்ல மாட்டோம், நாங்களாம் சில விஷயத்தை தான் சொல்ல முடியும், உனக்கு முழுசாக வேணும்னா திருவண்ணாமலையில் ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறார், அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டார். சரி புறப்பட்டு வந்தார். இங்கே வந்தார், பாடம் படித்தார், விளங்கினார். கடைசியில் ரமண மகரிஷின்னா யாருன்னு உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்தவர் ஃபாரின்காரன் பால் பிரிண்டன். அவர் தான் ரமண மகரிஷியுடைய அயல் நாட்டு சீடர். அவர்னால தான் உலகம் முழுவதும் ரமண மகரிஷி புகழை கொண்டு சேர்த்திருக்கிறார். விவேகானந்தர்னு ஒருத்தர் வந்ததுனால தான் ராமகிருஷ்ணர் மடங்கிறது உலகம் முழுவதும் பெருகிச்சு, அந்த சீடர்னாலே. கல்பட்டையாங்கிற ஒருத்தர்னால தான் வள்ளலாருடைய ஆன்மீகம் வெளியே வந்தது. கல்பட்டையா தான் வள்ளலாருக்கு சீடர். அந்த மாதிரி நம்ம நான் என்பதுள்ளவரை நாடகம் நடக்காது, உன்னுடம்பை வெறுக்காமல் உனக்கே எதுவும் புரியாது, காசியிலே குளித்தாலும் வாசியை நீ பிடிச்சாலும், காசியில் போய் குளி, வருஷம் இருக்கா காசியில் போய் குளி, மாதம் இருக்கா குளி, டெய்லி வாசி 1 மணி நேரம் பண்ணுறேங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு. செயல் நல்லா இருக்கணும். செயல் இதையெல்லாம் செஞ்சு விட்டு செயல் மோசமாக இருந்தால் பழிக்காது. செயல் நல்லா இருக்கும். காசியிலே குளித்தாலும் வாசியை நீ பிடிச்சாலும், சக்தி தரும் மந்திரங்கள் 1000 படித்தாலும், ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது, ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. நீயே ஆண்டவன், அந்த ஆண்டவனை தூக்கிட்டே நீ தேடிக்கிட்டு இருக்கிறிய. உனக்குள்ளே ஆண்டவன் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்ட. அந்த ஆண்டவன் வெளியேறிட்டேன்னா சரவணன் மாண்டவன் ஆயிடுறான். சரவனுக்கு பேரும் மாண்டவன். ஏன்டா மாண்டவனை போட்டு வச்சுருக்கிறீங்க, பால் ரோட்டில் தூக்கிட்டு வாங்கடா சரவணா சொல்லுவாங்க, போனோம்னு சொல்லுவான். அப்போ அது இருக்கிற வரைக்கும் நீ என்ன கொஞ்சமான ஆட்டம் கட்டினியா? அவனை மறந்துட்டு எல்லா பக்கம் ஓடுற. அவன் உள்ளே இருக்கிறவனை மறந்து உலகத்தில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகிறான். அங்கே தெய்வம் இருக்குது, இங்கே தெய்வம் இருக்குதுன்னு. காசியிலே குளித்தாலும்
வாசியினி பிடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்கள் 1000 படித்தாலும் ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது. பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான். பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான். பகவானின் கீதை கூட பொழுதினை போக்கிடத்தான். மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடலா. மனதை அளித்த மனிதனெல்லாம் இறைவன் என்று அறிந்திடலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒவ்வொரு மதத்தையும் கும்பிடுறீங்க. அந்த மதத்தில் நூல் கொடுத்துருப்பான்ல. இந்து மதம்னா திருமந்திரம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, திருக்குறள் இருக்குது, திருப்புகழ் இருக்குது, திரு அருட்பா இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதில் ஏதாச்சும் அதை போய் கும்பிடு, இதை போய் கும்பிடு, அதை கும்பிடு, எந்த நான் சொன்ன நூலில் எந்த நூல்லையாவது இது சக்தி, இது முருகன், இது விநாயகர், இதை கட்டி கும்பிட்டு போட்டிருக்குதா? மானிடர் ஆன்மா உடல் உயிர் இதை பற்றி இருக்குது எல்லா பாட்டில். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தோர்க்கு ஜீவனே சிவலிங்கம். நீயே தான் சிவலிங்கம். கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு. இந்த 5 புலனும் நீ தவம் பண்ணுறது கூடாது. கண்ணை மூடி உக்காந்தா எல்லாம் கண்ட நினப்பு வரும். குப்பையெல்லாம் ஏகப்பட்ட குப்பை வரும். அந்த குப்பையை சரி பண்ணுறதுக்கே உங்களுக்கு 6 மாதம் ஆகிடும். வைராக்கியமாக உட்காந்து எந்திரிக்கணும். அப்போ தான் அடங்கும், இல்லாட்டி அடங்காது. அப்போ அந்த மாதிரி மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடலாம். யோகியனாய் ஆகும் முன்னே யோகியாய் மாறுவதா. நீ நல்ல யோக்கியனாவேன்னு ஆகலை. சும்மா எதையோ ஒரு புஸ்தகத்தை பார்த்துக்கிறது, அவன் சொல்கிறான்னு நான் தியானம் சொல்லித்தரேன்னு மக்களை ஏமாற்றி பணம் பிடிங்கிட்டு இருக்கிறது. இவனை யோகியனாய் ஆகும் முன்னே யோகியாய் மாறுவதா. யோகியை மாறிக்கிட்டான், யோகின்னு போட்டுக்கிறான். அந்த யோகி இந்த யோகின்னு. அதனால் யோகியனாய் ஆகும் முன்னே யோகியாய் மாறுவதா. யோகத்தை அறிந்த பின்னும் மோகத்தை நாடுவதா. யோகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், உபதேசம் வாங்கிட்டேன், தவம் பண்ண சொல்கிறேன். அப்புறம் எனக்கு பழைய பழக்கம் வருதுங்க. நான் கறிப்புளி சாப்பிட்றேன், மீன் சாப்பிட்றேன், கறி சாப்பிட்றேன், முட்டை சாப்பிட்றேன். என்னால் வாரங்கண்டா அந்த கோயிலுக்கு போகணும், அமாவாசை இந்த கோயிலுக்கு போகணும், பௌர்ணமிக்கு இந்த கோயிலுக்கு போகணும். அப்போ இதுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இது நீ தெரிஞ்சுக்க வந்திருக்க வேண்டியது இல்லைங்க. நான் தொடக்கப்பள்ளி தான் படிச்சுட்டு இருப்பேங்க. சாவளவுங்கிறவன் எதுக்கு மேல்நிலைக்கு வந்த? நீ மேல்நிலைக்கு வந்துடக்கூடாதல்ல. நீ சாவளவு தொடக்கப்பள்ளி படிச்சுட்டு யார் வேண்டாங்கிறவனைய? மேல்நிலை பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு தொடக்கப்பள்ளி புத்தகத்தை பற்றி இங்கே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் சொல்லிக் கொடுக்குறவருக்கு எப்படி இருக்கும்? பள்ளிக்கூடத்தை வெறுக்கிறதில்ல. எந்த பள்ளிக்கூடத்தையும் வெறுக்கக்கூடாது. நான் தான் சொல்லிட்டேனே, 4 பள்ளிக்கூடம் வேணும். தொடக்கப்பள்ளி, உயர்நிலை, மேல்நிலை, காலேஜ் 4 வேணும். ஆனால் 25 வயசில் போய் நான் தொடக்கப்பள்ளி தான் படிப்பேன்னா முதல் எட்டில் படிக்கிறது போய் 3வது எட்டில் படித்தா, முதல் எட்டில் படிக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தை 3வது எட்டில் போய் படித்தா அப்படிங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ அது தெரிஞ்சுக்கணும். யோகியனாய் ஆக முன்னே யோகியாய் மாறுவதா. யோகத்தை அறிந்த பின்னும் மோகத்தை நாடுவதா. யோகத்தை அறிஞ்சிட்டேன், உபதேசம் வாங்கிட்டேன், நல்லது கெட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வச்சுட்டு போகிற பத்திரிக்கை, வேலை செய்ய போகிற 100 பேர் கூட இருக்கத்தான் செய்வான். 100 பேர்த்துக்கும் போவியா? உன் சம்பளம் தாங்குமா? பார்த்தா ஒருத்தர் வைக்கத்தான் செய்வான். நீ பார்த்துட்டு நான் கண்ணில் மகேந்திரா வீட்டில் விசேஷம் சொல்லத்தான் செய்வான். பழக இருந்துட்டு போகுது. நீ என்ன அவன்கிட்ட வாங்கி திங்கிறது? அவன்கிட்ட கடை வாங்கினா தான் கொட்டுறோம். போகணுங்கிற அவசியம் இல்லையே. சூழ்நிலை இருந்தால் அப்போ இல்லாட்டி விட்டுரு. அப்போ நமக்கு 4 பேர் வேண்டாமா அடுத்தவன்? அது 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாலும் 4 பேர் வேணும், இறந்தாலும் 4 வேணும். இப்போ நீ 5000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சொந்தத்தை விட்டுட்டு. இப்போ தேவை பணம் தான். அன்னைக்கு சொந்தம்தான் வாழ்க்கை, இன்றைக்கி பணம் தான் வாழ்க்கை. யாராவது அவனுடைய பூர்வீகத்தில் இருக்கிறானா உலகத்தில்? அப்புறம் நான் எல்லா விஷயத்துக்கும் போகணுங்க. நீ இருக்கிறது மெட்ராஸு. அப்போ 500 கிலோமீட்டருக்கு மாதம் ஒருக்கா ட்ராவல் பண்ணுவியா? சம்பளம் பத்தாதே. நீ தான் முடிவு பண்ணிக்கணும். வீக்லி ஒன்ஸ் போகலாமா, மந்த்லி ஒன்ஸ் போகலாமா, இயர் ஒன்ஸ் போகலாமா, லைஃப் ஒன்ஸ் போகலாமா அப்படிங்கிறது நீ முடிவு பண்ணிக்கணும். அவர் போனவார் சும்மா போயிட்டு வரலாம், போர் அடிக்குதுன்னா அவன் 2000 செலவு பண்ணி உனக்கு ஒரு விருந்து வைக்கிறான். நீ அடுத்த வாரம் 2000 செலவு பண்ணுமில்ல? எதுக்கு அந்த பழக்கம்? இதெல்லாம் என்னென்னா வடிவமைச்சு வாழ்கிறவனுக்கு தான் நான் சொல்கிற அறிவுரை. என்கிட்ட பணம் நிறைய கிடக்குதுங்க, டிரைவர் வச்சுருக்கிறவன்
எனக்கு எங்கள் அப்பா மாதம் 2 லட்சம் வாடகை வரமா பண்ணிட்டு போயிருக்கிறான். உங்கள் அறிவு நான் எதுக்கு நீ போ சாப்பிட்டு போய் சேரு யார் வேணாங்கிறான். அவனுக்கு இந்த அறிவு இல்லை. குறிப்பிட்ட வருமானத்தை வச்சு கட்டுக்கோப்பாக வாழ்கிறவனுக்கு நாளைக்கு வாரிசு நல்லா இருக்கணுங்கிறவனுக்கு தான் நான் சொல்கிற அறிவொழிய. வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தால் சாவரங்கிறவனுக்கு இந்த அறிவுக்கு வர வேண்டியதில்லை, தேவையில்லை. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ லைஃப் ஒன்ஸா ஒரு காது குத்து, ஒரு கல்யாணம், ஒரு திரட்டி, இது லைஃப் ஒன்ஸு. இது தவக்கூடாது, இது போகணும். இயர் ஒன்ஸா அங்கேயும் நோம்பி போடுறான், இங்கேயும் நோம்பி போடுறான். போய் அவன் என்ன இருக்குது? உங்கள் ஊரில் நோம்பி போட்டால் நீங்கள் கும்பிடுங்க, எங்கள் ஊரில் நோம்பி போட்டால் நான் கும்பிட்றோம். நான் வந்தால் நீ 10,000 செலவு பண்ணணும், நீ வந்தால் நான் 10,000 செலவு பண்ணணும். பசங்க பிள்ளைங்க பெருசாச்சுன்னா நல்லது கெட்டது கலந்துக்கலாம். இந்த நோம்பி நொடிகளை எது கலந்துக்கணும்? மீறி போனவனும் கலந்துக்கலாம், கரெக்டான வருமானம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? 10,000 வட்டிக்கு வாங்கி அந்த நோம்பி கொண்டாடுறான். அப்புறம் அடுத்த வருஷம் நோம்பி கூட இந்த கடன் கட்டி முடிக்க மறுபடி 10,000 வாங்கிடுவான். முதலாளி பழைய கடன்லாம் கட்டிட்டுங்க, எல்லாம் கடன் பூரா மேஸ்திரி படம் பூரா கட்டி முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு 10,000 பணம் கொடுங்க. அப்போ வருஷம் முழுவதும் கடன்லேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். சீர்திருத்தம் வேணுங்க, சீர்திருத்தம் வேணும். சீர்திருத்தம் இல்லைன்னா வாழ முடியாது. அப்போ யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா ஆச்சா? அதனால் நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. தன்னைத்தான் அறிந்தவனோ, நான் யார் என்று அறிந்தவனே தரணியிலே கடவுளாய் வாழ்கிறான். அதனால் நேர்மையாய் வாழ்பவனே கடவுளில் பாதியடா, தன்னைத்தான் அறிந்தவனோ தரணியிலே கடவுளடா. நேர்மையாக வாழ்கிறான். ஊருக்குள்ளே வாழ்ந்தால் அந்த மாதிரி அந்த குடும்பம் யாருக்கும் இடைஞ்சல் இல்லை. இருக்கிற இடம் தெரியாத வாழ்கிறாங்கப்பா, நல்ல குடும்பம். வாழ்ந்தால் அவங்களாட்ட வாழணும்னு ஊருக்குள்ளே போகிறோம் வரோன்னு சொல்லிட்டு போனான். அவன் பாதியில் பாதி ஆயிடுறான். அவன் நான் யாருன்னு அறிஞ்சிக்கிறான். யார்கிட்டையும் சாவாசி வச்சுக்கிறதில்ல, தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறான். தரணியிலே கடவுளாக கும்பிட்றான். யாரை? நான் யாருன்னு அறிஞ்சவங்களை கும்பிட்றோம். வள்ளலார், வேதாத்திரியார், ரமண மகரிஷி, பரஞ்சோதி மகான், விவேகானந்தர், ராமகிருஷ்ணர், இவங்களே நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்க நான் யாருன்னு அறிஞ்சவங்க. அதனால் தன்னைத்தான் அறிந்தவனும் தரணியிலே கடவுள். தரணினா உலகம். உலகத்தில் அவங்கள கடவுளாக வணங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆன்மீக பயிற்சிங்கிறது ஒன்று, தியானங்கிறது ஒரு ஃபாட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் தியானம் கற்றுக்கிறதுங்கிறது வெறும் 10% அறிவு தான் பயன்படுத்தினா போதுங்க. 90% உங்களுடைய அறிவை தெளிவுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். ஏதாவது நீங்கள் ஒரு பாட்டை சொல்லி சந்தேகம் கேட்கணும், அல்லது சொல்கிற பாட்டுக்கு விளக்கம் கேட்டுக்கணும், அல்லது நீங்கள் புரிய வச்சு கேட்கணும். அந்த நீங்கள் கேட்குற கேள்வியினால் சொல்கிறவர் திணறணும், தடுமாறணும் சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி கேள்வி கொண்டு வரணும். அப்போ என்ன கொஞ்சம் ஏன் கேட்குறபடி என்னை உஷாரப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். எப்படியோ பம்பிக்கிட்டு அரைக்குள்ளே சொல்லிட்டா கூட போனதுக்கப்புறம் சிந்தனை வர அவர் தெரியல, கேட்க தெரியல, நாம் சொன்ன கேள்வி தவறாக சொல்லியிருக்க மாட்டிருக்குது, அடுத்தாப்புல சொல்லும்போது நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணுங்கிற என்ன இவனுக்கு உதிக்கும். தன்னை திருத்திக்க எல்லாமே திருத்துறது தானே. தப்பு செஞ்சு வர்றது தானுங்க. தத்தெடுத்து கொடுக்கறது தான் தத்துவம். தத்துவம் நான் உருவாக்குனதில்லை, ஒருத்தர்கிட்ட தத்தெடுத்துக்கிட்டேன். அவரே ஒருத்தர்கிட்ட தத்தெடுத்துக்கிட்டார். தத்தெடுத்து கொடுக்கறது மக்களுக்கு, அதுக்கு பேர் தத்துவம். வேற என்ன வேணும் சொல்லுங்கள்? இவர் போன மாதமாக கேட்டார். இவர் கேட்க வேண்டியதே இல்லை, அவர் அதுலேயே முழுகிட்டார். இப்போ இவர் கேட்டார், நீங்கள் கேட்டீங்க சரவணே. அவர் ஐயா வீட்டுக்காரர் ஐயா, உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுது? இல்லை அப்படி இல்லைங்க. 2 விஷயம் உண்டுங்க. நிறைகுடமும் தழும்பாது தண்ணியில் ஆச்சுங்களா? நிறைகுடமும் தழும்பாது, குறைகுடம் தான் கூத்தாடு. இடுப்பில் கொச்சிக்கிட்டுனா அரைக்குடம் தண்ணி இருக்குதுன்னு வைங்க, சலக்கு புழுக்குன்னு குடம் ஆடும். அந்த குடத்தில் தண்ணி வலி இருந்ததுன்னு வைங்க, தழும்பாது. அது மாதிரி நீங்கள் நிறைய குடமாக இருப்பீங்க. சரி, மகேந்திர வேறு கூப்பிட்றாரே ஐயா, நெட்டில் பேசியிருக்கிற நல்லா தான் இருக்குது, நேரில் போய் பார்த்துட்டு தான் வரலாம். அவர் ஆசிரமம் எந்த மாதிரி வச்சுருக்கிறாரு, எப்படி வச்சுருக்கிறாரு, அங்கெல்லாம் மான்குட்டிலாம் இருக்குது, ஆசிரமம் நிறைய மரஞ்செடி கொடியெல்லாம் இருக்குதா, என்ன எது மகானுக்கு இது 2-3 செக்யூரிட்டி இருக்கிறாங்களா, பெரிய மகானை நம்ம போய் பாட்டு வரலான்னு வந்திருப்பீங்க. ஆமாம், நீங்கள் என்னோடய யூடியூப்பில் பேசுகிறது பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம கட்டமைப்பு. இதில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு மக்களுக்கு சொல்லித்தரணுங்கன்னு என்ன உதிச்சுது. அதனால் 33 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டது நான் சிலதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறது பூரா அறிவியல் பூர்வமாக நான் சொல்கிறேன். ஆன்மீகம் ஆனால் பியூர் அறிவியலில் சொல்லித்தரேன். புரியுதுங்களா? உங்களுக்கு மூட நம்பிக்கையில் நான் எதுவுமே சொல்லலை, பியூர் அறிவியல் தான் சொல்லித்தரேன். வெளியே இருக்கிற கட்டமைப்பெல்லாம் ஏற்றுக்கலாம், அப்படியே ஏற்றுக்கலாம். நாம் அதிலிருந்து கடந்து வந்துடலாம்.
கட்டமைப்பு குறை சொல்லக்கூடாது. எந்த வழிபாட்டையும் குறை சொல்கிற உரிமை நமக்கு கிடையாது, குறை சொல்லக்கூடாது. அதனால் எல்லா படிப்பும் உயர்ந்த படிப்பு. ஆனால் நாம் ஒரு படிப்பு ஆகணும், எல்லா யூனிவர்சிட்டிங்கிறதுல எல்லா படிப்பும் இருக்கும். உனக்கு என்ன படிப்பு தேர்ந்தெடுத்துக்கிறியோ அதை தேர்ந்தெடுத்துக்க. அதனால் ஆன்மீகத்தில் நூற்றுக்கணக்கான வழிபாடு முறைகள் இருக்குது. அதில் தியானங்கிறது ஒரு வழிபாட்டு முறை, அறிவு தெளிவுங்கிறது அது ஒரு வழிபாட்டு முறை. எது வேணுமோ அதை தேர்ந்தெடுத்துக்குங்க. அவ்வளோதான். இன்னொரு கேள்விங்க. சொல்லுங்கள். நாம் இந்த தெய்வீக சற்சங்கத்தை இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பௌர்ணமிக்கு சந்திப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.